என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம், யாராவது சொல்லுங்க பாப்போம். What we have seen in the last class. எந்த லெசன் பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? The last stone mason லெசன் பார்த்துட்டு இருந்தோமா? ஸோ பேசிக்கலி லாஸ்ட் ஸ்டோன் மேசன் அப்படிங்கிறது கற்சிற்பிகள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க அந்த அவங்களோட லாஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி வந்து பாத்துக்கிறாங்க, அதுல என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது மாதிரி வந்து இந்த லெசன் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த லெசன்ல வந்து ஸ்டார்டிங்ல we have discussed about a conversation between father and his son இல்லையா? அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் வச்சு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க that இந்த 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 ப்ரொஃபஷன்னால நமக்கு ஒரு லாபமும் இல்லை. ஸோ தட் வி ஹாவ் டு குவிட் திஸ் அண்ட் வி ஹாவ் டு டூ சம்திங் எல்ஸ் டு ஏர்ன் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் வந்து சொல்லி சண்டை போட்டுருப்பாரு. அண்ட் அவங்க அப்பா வந்து இல்லை, இது நம்ம வந்து பரம்பரையா செய்யற தொழில், ஸோ வி ஹாவ் டு மெயின்டைன் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த லெகசியை வந்து லீட் பண்ணணும். நான் எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணேன், எனக்கு அப்புறம் நீ பண்ணணும் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் அவங்க பையன் வந்து இல்ல, நமக்கு இதுல வந்து மணி ஏர்ன் பண்ணவே முடியல, நம்ம கிட்ட இப்ப காசே இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், சோ தட் நான் இந்த வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை விட்டுட்டு வேற ஜாப் தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. அண்ட் போனதுக்கு அப்புறமா அவரோட அசிஸ்டன்ட் வந்து சலீம் அப்படின்னு ஒரு பையன் அங்க இருக்கான். அந்த பையன் வந்து அவரை வந்து கன்சோல் பண்ணுவாரு. மாஸ்டர் ஜி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்போம் ஜி அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணுவாரு. அண்ட் இவரு வந்து இப்படி பையன் போயிட்டானே, அவரும் அவரோட பையனும் சேர்ந்து கடைசியா வந்து ஒரு பெரிய கல் உருவம் ஒண்ணு வந்து செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அதை வந்து பாதியிலே விட்டுட்டு அவங்க பையன் வந்து கிளம்பியிருப்பாரு. ஸோ அவர் வந்து இதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம், இது எப்படி நம்ம முடிக்க போறோம், அண்ட் இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி பண்ணுவோங்கிற ஒரு குழப்பத்துல அவர் அப்செட்டா இருக்கிறப்போ சலீம் வந்து அவரை கன்சோல் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு இல்லையா? இது வரைக்கும் டிஸ்கஸ்ட் இந்த ஏர்லியர் கிளாஸஸ், லாஸ்ட் கிளாஸ்லயே இது நம்ம பேசியிருந்தோம். அண்ட் இதுக்கப்புறமா அந்த ஸ்டோன் அந்த பண்ணிட்டு இருந்த அந்த கடைசி ப்ராஜெக்ட் ஸ்டாச்சு எப்படி கம்ப்ளீட் பண்ணாரு, அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கறத வந்து இதுக்கப்புறமா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சலீம் வந்து அவரோட அசிஸ்டன்ட் இல்லையா, அவரு வேலை பாக்குறாரு. அந்த ஃபாதர் மேசனோட பையன் வந்துட்டு, பையனோட பேர் வந்து கோபால் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அண்ட் இஸ் அசிஸ்டன்ட் நேம் இஸ் சலீம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ சலீம் வந்து இவருக்கு கன்சோல் பண்றதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, கொஞ்சம் சாப்பிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்சோல் பண்றாரு. அண்ட் இவருக்கு அதனால நம்பிக்கை இல்லாம "நீ கொஞ்ச நேரம் விடு, என்ன தனியா விடு" அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காராரு இல்லையா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு கான்வோ போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட்ல அட் தட் மூமெண்ட் சலீம் ரிட்டர்ன், he saw the old man and asked him to eat some food. ஸோ அவங்கள சாப்பிட சொல்லி அவர் சொல்றாரு. அண்ட் சொன்னப்போ அவங்க அந்த இந்த ஓல்டு மேன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து எப்படியாவது இத வந்து முடிக்கணும், அந்த கடைசியா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கல் உருவத்தை வந்து நான் எப்படியாவது வந்து முடிக்கணும். அண்ட் இப்போ வந்து என் பையன் கோபால் வந்து இங்க இருந்திருந்தாரு அப்படின்னா நான் வந்து சீக்கிரமா அதை முடிச்சிருந்திருப்பேன். அண்ட் இப்போ இல்லைங்கிறப்போ எனக்கு இது கஷ்டமா இருக்கு. என் வயசின் காரணமா என்னால அவ்வளவு ஸ்ட்ராங்கா வேலையும் பார்க்க முடியல. ஸோ இதை நான் எப்படி முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு பயமா குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு there was something missing in his fingers and that something can't be taught. ஸோ ஏதோ என்னை விட்டு போன மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு புலம்புவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து புலம்புறாரு. ஸோ சொல்றப்போ சலீம் விஸ்பர்டு, சலீம் சொல்றாரு பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் சம்வேர் டீப் இன்சைட் யூ. ஸோ அவர் சொல்றாரு ஏன்னா இது வெறும் வெறுமனே வெளியில நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, ஏதோ உள்ள உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கு. தட் இஸ் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இல்லையா, அதனால உங்க மனசளவுல பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. And then the old man added, and if you don't have it inside you then you would have
better go to Agra and mass produce ashtrays for the tourist அப்படின்னு சொல்றாரு. சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து உள்ளுணர்வு மனசு சம்பந்தமா நான் வந்து இதை யோசிக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா என்னைக்கோ நான் இதெல்லாம் விட்டுட்டு ஆக்ராக்கு போயிட்டு அங்க அந்த ஆஷ் ட்ரேஸ் டூரிஸ்டுக்கு செஞ்சு கொடுக்கறது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். அட்லீஸ்ட் வருமானமாவது இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு விரக்தியில வந்து சொல்றாரு. Boy asked Masterji to eat, and after feeling a little better, the old man picked up his. ஸோ கொஞ்சம் சாப்பிட சொல்லி சொல்றாரு, சலீம் வந்து சொல்றாரு. ஸோ சாப்பிட்டுட்டு அவர் கொஞ்சம் என்ன பண்றாரு, ஓல்டு மேன் வந்து கையில அந்த ஹேமர் அண்ட் சைசல்னு பார்த்தோம் இல்லையா, ஹேமர்னா உளி, அந்த இது அதெல்லாம் சுத்தியல் தட்டுவாங்க இல்லையா, அதான் ஹேமர்னு சொல்லுவான். அண்ட் சைசல் இஸ் தட் ஷார்ப் நீடில், அந்த உளி வச்சிருப்பாங்க இல்லையா கையில, ஆணி மாதிரி பெருசா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சைசல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது ரெண்டையும் கையில எடுத்துட்டு அவர் வந்து ஒர்க் பண்றதுக்காக போறாரு. லேட் ஆயிருச்சு, பட் இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓல்டு மேன் வந்து அதை ஒர்க் பண்றதுக்கு போறாரு. இன் தோஸ் டேஸ் he prayed a lot. Now he prayed for help and strength and he prayed for his son. So இவர் வந்து மனசுல வந்து வேண்டிக்கிட்டே போறாரு, இதை நான் நல்லபடியா முடிக்கணும், என் பையன் வேற திரும்பி வரணும், அந்த மாதிரி பல விஷயத்த வந்து வேண்டிக்கிட்டே போறாரு. The early hours of the morning, the chisel fell from the old man's hand, hammer dropped to the ground and he fainted. So இது வந்து ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அவரால் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ண முடியாம, ஹேமர் இதை வச்சு தட்ட முடியாம கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. ஸோ அந்த இதெல்லாம் நடந்ததுனால வந்து அவர் ரொம்ப வீக்கா வந்து ஃபீல் ஆகுறாரு. ஏன்னா கண்டினியூஸா அவரால் ஒர்க் பண்ண முடியல. அவரோட வயசின் காரணமா உடம்பு வந்து ஒத்துழைக்கல. பட் சம்ஹவ் ஹி ஹேவ் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ அதனால அவர் கண்டினியூஸா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஓவர் த ப்ரெஷர் தாங்க முடியாம மயக்கமா இருக்காரு. So when the old man opened his eyes, he found himself on the cot in his bedroom, covered by the light cotton blanket. So கண்ணை முழிச்சு பாக்குறப்போ அவர் எங்க இருக்காரு, கட்டில்ல வந்து படுத்திருக்காரு. And from the workshop, the chipping around of the chisel reached his ears. ஸோ அவர் கண்ணை முழிக்கிறப்போ அவருக்கு வந்து என்ன கேக்குது, அவங்க பக்கத்துல வேலை பார்க்குற இடத்துல இருந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேக்குது. சுத்தியல் ஒளியை வச்சு தட்டுவாங்க இல்லையா, அந்த சவுண்ட் வந்து அவர் காதுல வந்து விழுகுது. ஹி லிசன், அதை கவனிச்சுக்கிட்ட ஹேண்ட் ஹி ஹியர்ட் கரெக்ட்லி, எனக்கு கேட்கறது கரெக்டு தானா, நம்ம இடத்துல இருந்து தான் இந்த சத்தம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் த ஹேமர் ஆன் த டாப் ஆஃப் அ சைசல். ஸோ அவருக்கு என்ன சத்தம் கேட்குது, அந்த உளி மேல நல்லா ஓங்கி சுத்தியல் வச்சு அடிக்கிற அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருக்கு கேட்குது. அண்ட் கோபால் ஹி வாஸ் பேக், கோபால் ஹேட் ரிட்டன். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கோபால் வந்து திருப்பி வந்துட்டாரு அண்ட் அவர் ஹி ஷுட் ஹெல்ப் யூ, அவர் இவரு இப்போ அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உங்க பையன் வந்து வந்துட்டாரு. தே வுட் ஃபினிஷ் ஸ்டாச்சு டுகெதர். ஸோ அவர் வந்துட்டாரு, ஸோ தட் ஸ்டாச்சு இப்போ நம்ம சேர்ந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கோபால் சாரி ஓல்ட்மேன் வந்து நினைக்கிறாரு. வீக்லி ஹி வாக் டு த டோர். கோபால் ஹி வாஸ் அபவுட் டு சே பட் த வேர்ட்ஸ் ஃப்ரோஸ் ஆன் ஹிஸ் லிப்ஸ். ஸோ அவர் என்ன பண்றாரு, அந்த டோர் கிட்ட போய் பாக்குறாரு. டோர் கிட்ட பாக்குறப்போ அவர் என்ன பண்றாரு, கோபால் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவர் வந்து வரணும்னு நினைக்கிறாரு. பட் அங்க பார்த்தாருன்னா அவருக்கு பார்த்ததுமே பேச முடியாம ஒரு விஷயத்த வந்து அவர் அங்க பாக்குறாரு. அண்ட் அங்க என்ன பாக்குறாரு அப்படின்னா, ஹி வாண்டட் டு க்ரை அவுட், அவருக்கு வந்து சத்தமா அழுகணும் போல இருக்கு. ஸ்டாப் த ஒர்க் பட் ஹி குட்ன்ட் மூவ் அண்ட் ஸ்டவுட் ஸ்டாரிங் அட் த யங் ஸ்டோன் கார்வர் ஒர்க்கிங் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு. ஸோ அவருக்கு எப்படி இருக்கு, அங்க வந்து நீ செய்யாத நிறுத்து அப்படின்னு சொல்லணும் போல அவருக்கு இருக்கு. பட் அங்க அவர் என்ன பாக்குறாரு, அந்த வேலைப்பாடு அவர் பாக்குறப்போ அவருக்கு வந்து அது வித்தியாசமா இருக்கு. அவருக்கு அது வார்த்தையே வரல. அந்த மாதிரி வந்து ஸ்தம்பிச்சு நிற்பாங்க இல்லையா, ஷாக் ஆகி, அந்த மாதிரி வந்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. இட் வாசன்ட் ஹிஸ் சன் கோபால் பட் சலீம் ஹிஸ் சர்வெண்ட். ஸோ அது யாரு அதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அவரோட பையன் கிடையாது, அவரோட சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட் சலீம்னு ஒரு பையன். அந்த பையன் he carved that statue face. ஸோ அவர் என்ன பண்றாரு, அந்த சுத்தியல் ஒளியை வச்சுட்டு அவர் வந்து அந்த ஸ்டாச்சு வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. whereas his work was also fantabulous. ஸோ அவரோட வேலையும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால ஓல்ட் மேன் வந்து ரொம்ப ஷாக் ஆகி அதை பாக்குறாரு. ஓல்ட் மேன் வாட்ச் ஸ்டன் unable to speak. ஸோ ஓல்ட் மேனுக்கு எப்படி இருக்கு, அவர் பாக்குறாரு, ஸ்டன் ஆகி போய் ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஆங்கர் கேவ் வே டு ஃபீலிங் ஆஃப் அட்மைரேஷன். ஸோ அவரு கோவம் வருது. ஏன்னா நீ வந்து வேற ஒரு
வேலை பாக்குற பையன் அவன் வந்து இந்த ஸ்டாச்சு வந்து பண்றான், அது ஒரு தெய்வ சிலை அது, அதை வந்து பண்றா அப்படின்றத பாக்குறப்போ கோபமா வருது. ஆனா கோபத்தை தாண்டி அவரோட வேலைப்பாட பாக்குறப்போ ரொம்ப வந்து அட்மைரிங்கா இருக்கு. வா சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஐ நோ the old man whispered. So அவர் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. Finally, when the weakness had left him, he walked over to the boy, put his hand to his shoulder. Salim, the boy started. He turned, looking up at his master. So அவருக்கு ஒரு மாதிரி நிதானத்துக்கு வந்துட்டு பக்கத்துல போய் சலீமை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஐ ஒன்லி வாண்ட் டு ஹெல்ப் விஸ்பர் த பாய். ஸோ அவர் என்ன பண்றாரு, தைகிக்கிட்டே சலீம் வந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி தைகிக்கிட்டே சொல்றாரு. ஐ வில் லேர்ன் இஃப் யூ டீச் மீ மாஸ்டர் ஜி அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ ஐ ஹவ் பீன் ப்ராக்டிசிங் சீக்ரெட்லி ஃபார் ஆல்மோஸ்ட் 2 years இந்த குவாரி. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் இதை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமா நான் வந்து குவாரியில இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். யாருக்கும் தெரியாம நானா எனக்கு நானே செல்ஃப் லேர்னிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு தனக்கு நானே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஐ ஷுட் நாட் ஹவ் டன் திஸ். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணது இல்ல. பட் இஸ் இட் திஸ் டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஜி, திஸ் இஸ் கல்ச்சர் இஸ்ன்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணது இல்ல. பட் குவாரியில அப்படின்றப்போ அது வந்து கல் குவாரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி கல் குவாரியில அதை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கல்லுக்கும் இதுக்கும் ஒட்டு கிடையாது, ரெண்டும் வேற வேறதான். பட் கல்ச்சர் அப்படிங்கிறது, அதாவது கலை அப்படிங்கிறது ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்றாரு. The old man pulled the boy's head against his shoulder and whispered, "There is nothing I can teach you, my son." ஸோ அவர் என்ன சொல்றாரு, சலீமை பக்கத்துல கூப்பிட்டு, நீ இதுக்கு மேல நான் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கோ ஹெட், யூ ஹேவ் இட் இன் யுவர் ஹார்ட். ஸோ உன்னை வந்து மனசுல உனக்குள்ளேயே அது வந்து இருக்கு. ஐ நோ யூ வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேசிக்ஸ் இந்தியா வில் எவர் ஹேவ். ஸோ நீ வந்து இந்தியாலே ஒரு தலை சிறந்த கற்சிற்பியா வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா நீ உன்னோட உள்ள இருந்து அந்த அதுக்கான இன்ட்ரெஸ்டோ ஆர்வமோ உள்ள இருந்து வர்றது அப்படிங்கிறதுனால இது பாக்குறதுக்கே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டோரியை பாத்தீங்கன்னா சிக்ரன் ஸ்ரீவஸ்தாவா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருப்பாரு. ஆத்தர் ஆஃப் திஸ் ஸ்டோரி இஸ் கால்ட் சிக்ரன் ஸ்ரீவஸ்தவா. ஸோ ஆன் தி ஹோல் இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் அந்த ஸ்கல்ப்டர்ஸ் பண்றவங்க அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு ஃபினான்சியலி ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிஸ்னால அவங்களுக்கு என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, எப்படிலாம் அவங்க ஏர்ன் பண்றதுக்கு லூஸ் பண்றாங்க, அதான் அவங்க மேன் பவர் ஜாஸ்திங்கிறதுனால அது ஓரியன்டா வர கைவினை பொருட்கள் நம்ம பாக்குறதே வந்து ரேட்டு ஜாஸ்தியா தான் இருக்கு இல்லையா. தட்ஸ் வை பிகாஸ் இட் நீட்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மேன் பவர் இல்லையா. ஸோ அதனால இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்குன்னு வந்து அக்சஸ் பண்ண முடியல. நிறைய மிஷினுக்கு அந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிக்கு மாறுனதுனால இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸோட விஷயங்களை வந்து நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு, நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தடையா இருக்கிறது இல்ல. irrespective of the religion, caste and age, whatever it may be, நமக்கு நினைக்கிறோம் நம்மளுக்கு லேர்ன் பண்ணணும், நமக்கு இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம அது எப்போ வேணா எப்படி வேணா செய்யலாம். அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா மட்டும் போதும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்கில்ஃபுல்லா செய்யறதுக்கு அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்றது மாதிரி இந்த ஸ்டோரி வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. சரி, இது பாத்தீங்கன்னா லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லாவே நமக்கு இந்த ஸ்டோரியை பத்தி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெசன்ஸ் வேர்ட்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டோரியில இருந்து பாருங்க, பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் வாஸ் த ஓல்ட் மேன்ஸ் ப்ரொஃபஷன், வாட் வாஸ் ஹிஸ் ஆட்டிடியூட் டு ஹிஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 2 marksல வந்து நமக்கு கேட்கலாம், இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஜென்ரலா வாட் இட் கோபால் சஜஸ்ட் டு ஹிஸ் ஃபாதர், வாட் வாஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருந்துதான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த கதையை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே இது உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஹவு டிட் த ஓல்டு மேன் லேர்ன் கார்விங். ஸோ அந்த கார்விங் தான் சிலை வடிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதான் கார்விங். ஸோ ஓல்டு மேன் வந்து எப்படி கார்விங் கத்துக்கிட்டாரு, வாட் டிட் ஹி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிஸ் சன், அவரோட பையன்கிட்ட இருந்து அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவர் எப்படி கத்துக்கிட்டாரு, அது வந்து ஒரு அவங்களோட பாரம்பரிய ஜெனட்டிக்கலா அவங்க பண்ணிட்டு இருக்கிற தொழில்ன்றதுனால அவங்க அப்பா கிட்ட இருந்து அவர் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் வாட் டிட் ஹி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிஸ் சன் அப்படின்னா அவரோட பையனும் இதே மாதிரி இந்த வேலையை வந்து சிறப்பா செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிதான் வந்து 2 marks கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த லெசன் ஓரியன்டா பாக்குறப்போ. அண்ட்
இதுல வந்து நமக்கு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த வேர்ட்ஸை வச்சு கீழே வந்து ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது மீனிங் வந்து ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்களா நம்ம சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, த டவுரி சிஸ்டம் இன் இந்தியன் சொசைட்டி இஸ் அ பேட் கஸ்டம், இட் மஸ்ட் பி அபாலிஷ்ட் அப்படின்னு இந்த சென்டென்ஸ்ல கொடுத்துட்டு இதுல கஸ்டம் மட்டும் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இட்டாலிக் வேர்ட்ஸ்ல. ஸோ கஸ்டம் அப்படின்னா அது வந்து என்ன மீனிங்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கஸ்டம் அப்படின்னா இட்ஸ் அ ட்ரெடிஷன் இல்லையா. த டவுரி சிஸ்டம் இன் இந்தியா இந்தியன் சொசைட்டி இஸ் அ பேட் கஸ்டம். ஸோ வரதட்சணை டவுரி சிஸ்டம் அப்படின்னா வரதட்சணைன்னு சொல்லுவோம் இல்லையா அது. அண்ட் இந்தியன் சொசைட்டில வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு கெட்ட பண்பாடா வந்து பார்க்கப்படுது. கஸ்டம்னா ட்ரெடிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப காலமா அது இருக்கு இல்லையா. இட் மஸ்ட் பி அபாலிஷ்ட், அது வந்து இருக்கவே கூடாது, அதை அழிக்கணும் அப்படிங்கறத அபாலிஷ்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட மீனிங் வந்து இந்த மாதிரி தனியா கொடுத்துட்டு அதுக்கு என்ன மீனிங் வரும் இதுல இருக்கிறதுல இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி மீனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெசன்ஸ் எல்லா லெசன்ஸ்லயும் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு மீனிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லெட்டர்ஸ் வேர்ட்ஸை வந்து கொடுத்துட்டு அதனோட மீனிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்கா சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் இருக்கும், நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல எனக்கு மீனிங்கே தெரியல அப்படின்னாலும் மேல கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த 4 ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ஸை நீங்க 2 3 தடவை ரீட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் அட்லீஸ்ட் த பார்டர். உங்களுக்கு சின்னதா ஒரு ஐடியா கூட கிடைக்கலாம். இப்போ வந்து பைல்ட் அப் நீட்லி நியர் த ஃபென்ஸ், இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு மீனிங் தெரியல. பைல்ட் அப் நீட்லி அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, when you visited the construction site of our new house you found a lot of bricks piled up neatly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. புது வீட்டுக்கு போனப்போ அவங்க வந்து என்ன பாக்குறாங்க, நிறைய பிரிக்ஸ் வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த பிரிக்ஸ் எப்படி இருக்கு, பைல்ட் அப் நீட்லி அப்படின்னா மேபி நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பைல்ட் அப் நீட்லி நியர் த ஃபென்ஸ் அப்படின்னா மேபி ஃபென்ஸ் பக்கத்துல வந்து செங்கல்லாம் அடுக்கி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் இல்லையா. சோ அப்படி பாக்குறப்போ ஸ்டாக்டப் அப்படின்னு வந்து சொல்ல இந்த 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க. ட்ரெடிஷன் வராது, ஹீப்ஸ் அப்படிங்கிறது வராது, அண்ட் கேம் ஆஃப் அப்படின்னா விழுகிறது இல்ல போறது அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஸ்டாக்டப் அப்படின்னா வந்து ஒண்ணு சேர்த்து வைக்கிறது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி செங்கல்லாம் வந்து ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. அப்போ வந்து பைல் ஆஃப் நீட்லி நியர் த ஃபென்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டாக்டப் அப்படிங்கறத மீனிங் வரும். ஸோ இந்த மாதிரி மொத்த சென்டென்ஸும் ரீட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த க்ளூ. க்ளூ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தட் அதுல இருந்து இந்த வேர்ட்ஸ் எக்ஸாக்டா என்ன மேட்ச் ஆகுங்கிறத ரீட் பண்ணியும் நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல பாருங்க டூ யூ நோல கொடுத்துருக்காங்க இல்லையா. Our government is making every possible effort to promote and encourage artisans to innovate and achieve excellence in their work. ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரியான கைவினை பொருட்களோ ஹேண்ட் கிராஃப்ட்ஸுக்கோ வந்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் இல்ல வந்து எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது கவர்மெண்ட் சைட்ல இருந்து நடக்குது. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போர்ட் அண்ட் NGOs organize exhibitions, craft bazaars, and handcraft melas in big cities to provide markets for the sale of their products. So, handicrafts board and வந்து NGOs இருக்குல்ல, NGOs அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ தனியார் நிதி நிறுவனங்கள் அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ தனியார் பிரைவேட்ல வந்துட்டு இந்த மாதிரி என்ஜிஓஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றது மாதிரியான குரூப் ஆக்டிவிட்டி அந்த கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்ஜிஓஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க அவங்க சைட்ல இருந்தோம் ஹேண்டிகிராஃப்ட் ப்ரோடு சாரி போர்டு இருக்கு இல்லையா. அதான் அவங்களுக்கு ஒரு குழு இருக்கு இல்லையா, அவங்க அந்த மாதிரி டீம் வந்து சேர்ந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸோ இல்ல பஜார்ஸ் மாதிரி 1 day 2 daysக்கு ஸ்டால் மட்டும் போட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு மேலாஸ் மாதிரி அது அவங்க சிட்டிஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணலாம். மார்க்கெட்ஸ் பார்த்து சேல் ஆஃப் தேர் ப்ராடக்ட் ஈவென்ட் பிலோ ஒரு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்ம ஊர்லயே வந்து நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி கைவினை பொருட்கள் கண்காட்சி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே கவர்மெண்ட்ல இல்லைன்னா இந்த மாதிரி என்ஜிஓஸ் சைட்ல இருந்து சேர்த்துதான் வந்து நமக்கு இதை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான அதுக்கு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுராஜ்குட், டஸ்கர் நேச்சர் பசார், டில்லி ஹாட் அண்ட் சென்ட்ரல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எம்போரியம். ஸோ இது எல்லாமே என்ஜிஓஸோட பேரு. இல்லைன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போர்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போர்டோட பேரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் தான் சேர்ந்து நமக்கு பார்க்கக்கூடிய அந்த கண்காட்சி கைவினை பொருட்கள் இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்றது, அதை அரேஞ்ச் பண்றது, அந்த இடத்துல அதை போடுறதுக்கான ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்கறது எல்லாமே
இவங்கதான் வந்து எடுத்து பண்ணுவாங்க. ஸோ தட் சேல்ஸ் வந்து நல்லா பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ என்ன மாதிரியான இப்போ இதுக்கு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் கோகனட் ஷெல்ஸ், பேப்பர் அண்ட் ஃபைபர் ஆர் மேட் அவைலபிள் டு த ஆர்டிசன்ஸ் பை திஸ் பாடிஸ். ஸோ கோகனட் ஷெல்ஸ், தேங்காய் சரட்டன்னு சொல்லுவோம்ல, அதுல இருந்து செய்யக்கூடிய பவுல்ஸ் மாதிரி வர்றது, அண்ட் பேப்பர் ஃபைபர், இது எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரியான நேச்சுரல் மெட்டீரியல்ஸ்ல இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கைவினை பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். prestigious awards such as national awards are bestowed upon distinguished artisans for their work. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிறந்த கைவினை பொருட்கள் வந்து இது மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா நேச்சுரலா செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த வேலைக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறது மீன் பண்ணியிருக்கோம். So இது பேசிக்கா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கிறது. எப்படி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் கவர் பண்ணும் அண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எப்படி இதுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது கவர் பண்ணி வரும். நீங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா, when Salim came to the old man to serve him tea, his voice was filled with concern. What do you think Salim was concerned about? So இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். Who was Salim? What was his relation with the old man? சலீம்னா யாரு, அவர் வந்து ஓல்டு மேன் கூட அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுலாம் கேட்டிருக்காங்க. சலீம் வந்து அவங்க வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட். அண்ட் ஓல்டு மேன் கூட என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஹீஸ் ஜஸ்ட் அ சர்வெண்ட் ஆர் அசிஸ்டன்ட் இன் இஸ் ஒர்க். வாட் வாஸ் த ஓல்டு மேன்ஸ் ஒரிட் அபவுட், ஒரிட் அபவுட்னா ஓல்டு மேன் வந்து எதுக்கு ஒரி பண்றாரு அப்படின்னா, அவரோட பையன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. தட் ஹி மே நாட் கண்டினியூ ஹிஸ் ஸ்டோன் கல்ச்சர்ஸ் ஒர்க். ஸோ அதனால அவர் வந்து வரி பண்ணுவாரு. இப்படிதான் வந்து கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ்ல கேட்கிறப்ப வந்து நமக்கு கேட்கலாம். அண்ட் இதுல பாருங்க, நம்ம அங்க இது பார்த்தோம் இல்லையா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான பஜார்ஸ் இதெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த பஜார்ஸ் பாத்தீங்கன்னா டஸ்கர் நேச்சர் பஜார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விச் இஸ் ஹெல்ட் எவ்ரி இயர் அட் இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் பிகேன் இன் டெல்லி 17 இயர்ஸ் ஆகும். ஸோ 17 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இந்த தஸ்கர் நேச்சர் பஜார் வந்து இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அலாங் வித் என்விரான்மெண்டலிஸ்ட், டஸ்கர் ஒர்க்ட் ஆன் த ஐடியா தட் கிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் ஆர்டிசன் ஷுட் கோ பேக் டு நேச்சர் அஸ் a source of inspiration and use natural materials and fibers. ஸோ ஆர்டிஃபிஷியலா பிளாஸ்டிக்ஸோ இல்லை அந்த மாதிரியான சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணாம இயற்கையா இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே வந்து அதை எப்படி இன்னொரு ப்ராடக்டா பை ப்ராடக்ட்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது ஓரியன்டா தான் இந்த பஜார்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். 11 டே டஸ்கர் நேச்சர் பஜார் லிங்க்ஸ் நேச்சர் அண்ட் கிராஃப்ட் ட்ரெடிஷன் அண்ட் சேஞ்ச். ஸோ 11 டேஸ் வந்து இந்த டஸ்கர் நேச்சர் பஜார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11 டேஸ் இந்த பஜார் வந்து நடக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி ஓல்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் த மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். வை பிகாஸ் இன்னைக்கு நம்ம நிறைய ரீசைக்கிளிங் மெத்தட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, ரீசைக்கிள் பண்ணணும், வேஸ்ட்ல இருந்து அந்த பிளேட் ரெடி பண்றது, எறும்பு சாரி அது என்னது கரும்பு சக்கையில இருந்து வந்து நம்ம சர்வீஸ் பிளேட்டு டம்ளர் எல்லாம் வருது இல்லையா, அது வந்து பேப்பர் கப்பு பேப்பர் பிளேட் எல்லாம் வருது இல்லையா, அதுல வந்து கரும்பு சக்கையில இருந்து வந்து ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ், வேஸ்ட் ஆகக்கூடிய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நம்ம அதை எப்படி இன்னொரு ப்ராடக்டா இன்னொரு பை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ரீசைக்கிளிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் 17 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ண விஷயம். அப்போ இருந்தே வந்து இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்றது எப்படி, அப்சைக்கிள் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் எப்படி கன்வெர்ட் பண்றது, இயற்கை சார்ந்த விஷயங்களை வேஸ்ட் பண்ணாம அது இன்னொரு உருவமா மாற்றி எப்படி யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயம்லாம் ஓரியன்டா தான் இந்த பஜார்ஸ் ஃபுல்லாவே நமக்கு இருக்கும். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இதுல இருந்து 2 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்கறாங்க இல்லையா, அப்படி வந்து கேட்கலாம் ஆன்சர்.
ஸோ இந்த கான்வெர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதுல பாருங்க, யூ ஆர் ரைட் பிரீத்தி, ஒரு கான்வர்சேஷன், இது ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனு. ஆனா அதுல பாருங்க, யூ ஆர் ரைட் பிரீத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல் வழக்கும் எழுத்து வழக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிலேட் பண்ற மாதிரி இது இருக்கும். ஸோ யூ ஆர் அப்படிங்கிறது ஏஆர்இஆர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இந்த மாதிரி அப்போஸ்ட்ரஃபி போட்டு ஆர்இ போடுறோம் அப்படின்னாலும் தட் ஆல்சோ மீன்ஸ் தட் ஆர் அப்படிங்கிற வேர்டு தான். ஸோ இப்படிதான் ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி வேர்ட்ஸை வந்து கன்சைஸ் பண்ண முடியுங்கிறதெல்லாம் இதுல இருக்கும். தட் இஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் தட்ஸ் ஆல் ரைட், தட் இஸ் ஆல் ரைட். அந்த இஸ் இஎஸ் இஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக அப்போஸ்ட்ரஃபி எஸ், தட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் ஷீ இஸ் காட் அ லாட் ஆஃப் மணி, இஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி யூஸ் பண்ணாலும் அதோட மீனிங் எப்படி அதே மாதிரி இருக்குங்கிறது தான் இந்த இதுல கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ யூ ஆர், தட் இஸ் ஆல்சோ இசன்ட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் கிராமர் போர்ஷன் பாத்தீங்கன்னா இதுல வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டென்சஸ் வந்து படிச்சிருப்போம் இல்லையா? கிராமர்னா நமக்கு இங்கிலீஷ்ல வந்து எப்படி இலக்கண பிழை இல்லாம தமிழ் எப்படி இலக்கண பிழை இல்லாம எழுதுறோமோ அது மாதிரி இங்கிலீஷையும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம இலக்கண பிழை இல்லாம எழுதுறது தான் கிராமர் போர்ஷன். அண்ட் இது இங்கிலீஷோட வந்து எழுத்து வழக்குல சொல்றோம் அப்படிங்கிறப்போ ஒண்ணு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு பிரிச்சு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அந்த மாதிரி பிரிச்சு சொல்றோம். அண்ட் அதுலயும் there are different categories. ஸோ நமக்கு தெரியும் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ தற்சமயம் அட் ப்ரெசன்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் நிகழ்காலம்னு சொல்லுவோம் இல்லையா? அது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா முடிஞ்சு போன விஷயம், அதாவது இறந்த காலத்துல நடந்த விஷயம். அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு வந்து பார்ப்போம். இது இதுக்கப்புறமா நாளைக்கு நடக்க போற விஷயம், அதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இதே மாதிரி வந்து கேட்டகரிஸா பிரிக்கிறப்போ நீங்க கிராமட்டிக்கலா எழுதுறீங்க அப்படிங்கிறப்போ இட் ஹாஸ் டு பி ஈவன் மோர் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ங்கிற வேர்ட்ஸை வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரெசண்டா நடந்துட்டு இருக்கிற விஷயம், அப்ப ஸ்டார்ட் ஆகி இப்ப வரைக்கும் ப்ரெசண்டா வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம், அதுதான் வந்து அதாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஹாஸ் ஒன் த கிரிக்கெட் மேட்ச் அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு. ஸோ நமக்கு இதை பார்த்தது எப்படி இருக்கு? இந்தியா ஹாஸ் ஒன் த கிரிக்கெட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? ஸோ இது நமக்கு பார்த்தது எப்படி இருக்கும்? ஸ்ரீலங்கா வந்து கிரிக்கெட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து இந்தியா வின் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து நமக்கு பார்த்தது தெரியும். ஸோ இது நேத்து நடந்த விஷயமா கூட இருக்கும். பட் இதை வந்து நீங்க இன்னைக்குதான் அதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இன்னைக்குதான் உங்களுக்கு அது தெரிய வருது. அப்படிங்கிறப்போ இந்தியா ஹாஸ் ஒன் த கிரிக்கெட் கிரிக்கெட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு. இறந்த காலத்துல அது நடந்திருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிய வரப்போ அது பிரசன்ட் பர்ஃபெக்டா கரெக்டா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. நீங்க வந்து நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர், ஹிந்து, இந்தியா டைம்ஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ்ல தான் இருக்கும். ஹெட்லைன்ஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா? இன்று பள்ளி விடுமுறை, நேற்று வந்து முதலமைச்சர் இதை பண்ணாங்க, இந்த மாதிரி தமிழ் ஹெட்லைன்ஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்கிலீஷ் ஹெட்லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸா தான் இருக்கும். அது மேக்ஸிமம் ஆஃப் த சென்டென்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நேத்து நடந்த விஷயங்களா இருக்கும், இல்ல இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்த சாயங்காலம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்படி கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயமா தான் இருக்கும். அதை வந்து தற்சமயம் நிகழ்காலத்துல உங்களுக்கு அது தெரிய வரும் அப்படிங்கறத வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்தியா ஹாஸ் ஒன் த கிரிக்கெட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி இது நேத்து நடந்த விஷயம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிய வர்றது நிகழ்காலமா இருக்கும். அந்த நிகழ்காலத்தை பர்ஃபெக்டா சொல்ற மாதிரி இருக்கும். இது இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் ஹாஸ் திஸ் வேர்ட் கால் ஹாஸ் ஆர் ஹாவ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு பாக்குறீங்கன்னா நார்மலா நீங்க வேர்ப்ஸ் டூ, ஸ்லீப், கோ, கம், வாக் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க இதே மாதிரி வேர்ட்ஸ்ல இருக்கான அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு வந்து நார்மலா சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றோம் அப்படின்னா இட் ஹாஸ் த வேர்ட் லைக் ஹாஸ் ஆர் ஹாவ்.
இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து முன்னாடி இருக்கும். ஹேஸோ இல்ல ஹேவ் அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறமா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப், அதாவது தேர்ட் காலம்ல வரக்கூடிய அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் வந்து நமக்கு சேர்த்து வரும். அதாவது மூணாவது டைப் ஆஃப் verbal word அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ win அப்படிங்கிறதுக்கு past tense பாத்தீங்கன்னா win, won, won அப்படின்னு சொல்லி பார்ப்போம். present, past tense, past participle அப்படின்னு 3 காலம்ல பிரிப்போம் இல்லையா? சோ அதுல past participle 3வது காலம்ல வரக்கூடிய pronunciation நமக்கு இதுல சேர்த்து வரும். சோ அதான் present perfect tense அப்படின்னு வந்து சொல்லுவோம். has அல்லது have அப்படின்றது வேர்டு முன்னாடி இருக்கும், பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் வந்து சேர்ந்து வந்திருக்கும். அதுதான் ஹேஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்கும், பிளஸ் வின், ஒன், ஒன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வேர்பிக்கல் வேர்டு வந்து ஒன் அப்படின்றத கொடுத்துட்டு கிரிக்கெட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பிரசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு எல்லா வேர்ப்ஸுக்கும் சேர்த்து சொல்றேன். ஸோ தட் உங்களுக்கு இது இன்னமுமே ஈஸியா புரியும், அதுக்காக சொல்றேன். ஸோ பேசிக்கலி பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இட் ஹேஸ் த வேர்ட்ஸ் லைக் ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் தேர்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்படி இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பல் இதோட சேர்த்து நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை டீட்டெயிலா சொல்றேன். உங்களுக்கு அது இன்னமுமே ஈஸியா புரியும். ஸோ இப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்கிறத மட்டும் தான் ரீட் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாவே உங்களுக்கு காலமா போட்டுட்டு அதுல இருந்து சொல்றேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் இந்த இப்ப பார்த்தது வரைக்கும் லெசன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கதை நோமா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. ஸோ கதையோட ஆத்தர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா பின்னாடி புக் பேக்ல எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கிராமர் போர்ஷன் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ட்ஸோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து பார்ப்போம். ஷால் வி வைண்ட் அப் த கிளாஸ்? Thank you.